வயதாச்சு. எனக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, என்ன ஆதரிக்க நீ என்னையா செய்த? சிவகாமி அழுவுதாத்தா. நீ போய் அழு. சிவகாமியும் அப்பாவோட மாமாவும் ஒன்னா பிறந்தது. அவ குழந்தை இல்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் சிவகாமி அம்மா. சட்டையை போட்டு சேலை கட்டணும். அதுக்கு இப்படி கட்டப்படாது. இந்த காலத்துல சட்டை வந்துச்சு, அந்த காலத்துல சட்டெல்லாம் கிடையாது. சேலையே கட்டிக்கிடுவோம், பார்த்தா சட்டையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ அப்படி ஆகலாம். அவங்க அப்பா 65,000 செலவு பண்ணணும். கோவிந்தனை தான் ஆபரேஷன் பண்ண. என் அம்மா சிவகாமி. அப்ப சிவகாமி தாசிக்கு ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல், ஒரே ஒரு குழந்தை இல்லாமல் அம்மையப்பருடைய ஆலயத்திலே போய் வணங்கும் போது அம்மையப்பருடைய ஆலயத்திலே என் அம்மையப்பா ஐயனே அம்மாவே வாசல்ல திருநடனம் ஆடுகிறேன். ஆமையோ வயித்துல ஒரு பிள்ளை இல்லையன்னு சொல்லி, என் வயித்துல ஒரு புழு இல்ல, ஒரு பூச்சி இல்லையே. அம்மையப்பரை வணங்கும் போது அன்று முதல் குளிமறந்த அருங்கிளியால் கர்ப்பமுற்றார். ஆமோ ஆமம்மா. மாசம் எத்தனை? எல்லாம் அந்த ஆண்டவனோட கிருபையால அருங்கிளியால் மாசமா இருக்கா. மாசமா இருக்கா. பெர்மனன்ட் லேடி. இப்போதைக்கு எப்படி பெர்மனன்ட் லேடி? பெர்மனன்ட் இல்ல. சரி, வாயில வராது எனக்கு. வாயில வரலையா? படிக்கல பத்தியா? பீப்பாம் படிக்கா. பெர்மனன்ட்க்கு ஸ்பெல்லிங் தெரியும். பிரெக்னன்ட். ஐயோ கடவுளே. சரி, காலையில சொல்லி கொடுங்க. பெர்மனன்ட். சரி, பெர்மனன்ட்க்கு தெரியாதா? பெர்மனன்ட்க்கு அப்படி. அம்மா அம்மா சிவகாமி அம்மையப்பருடைய அருளாலே சரி அன்று முதல் குளிமறந்த அருங்கிளியால் கர்ப்பமுற்று 1 மாதம் 2 மாதம் 3 மாதமாக இருக்கும் பொழுது, 3 மாதமாக இருக்கும் போது அந்த சிவகாமி தாசிக்கு இரவு நேரம் தான் திருநடனம் ஆடக்கூடிய இது. இரவு நேரம் தான் திருநடனம் ஆடக்கூடிய நேரம். நமக்கு நைட்டு இங்க வந்துருதோ. ஆமா, நமக்குன்னு சொல்லி நைட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க எல்லா கோயிலையும். பகல் என்ன செய்வ? கோயில் பொறுத்தனாலே ஒரு கோயில் கூடனாலே வில்லுக்காரங்க வரும். நைட்டு டண்ட நக்கன அடிக்கணும் போனோம். நீ களவெட்ட போவ, நான் காலேஜ் போவேன். அந்த அம்மா எங்க போவாங்க? அந்த அம்மா பீடி சுத்த போவாங்க. பீடி சுத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. அது மாதிரி சிவகாமி தாசிக்கு இரவு நேரம் அந்த திருநடனம்னு சொன்னா, சரி பகல் நேரம் காட்டுக்கு போய் மத்த வேலை இல்லனா போதும். பக்க சுட்ல சுல்ற பிரிப்பாரு. ஆமா, எல்லாத்துக்கும் கேட்காதியா, கொஞ்சம் சத்தமா பேசணும் கேட்க. சுல்ற பிரிப்பாரு. அப்படி இருப்பாரு. ரெட்டி இல்ல. அப்படி வந்துருவாரு. நம்ம பாட்டு இல்லனா. பாட்டு இல்லன்னு சொன்னா அங்க போயிருவாரு. ஆமா, செய்யும் தொழிலே தெய்வம்ல ஐயா. நான் உள்ள வேலை பார்ப்பேன். சரி, அந்த சிவகாமி தாசிக்கு பகல் நேரம் காட்டுக்கு போய் கழுதப்பாளியா வரும். சரி, மத்தளங்கொட்டை பிறக்குவது பகல் நேரம். ஆமோ ஆமாம்மா. அப்படி சிவகாமி தாசி 10வது மாதத்திலே அந்த காட்டுக்கு போகும் பொழுது, போகக்கூடிய வேளையிலே அடிதுடையால் வயிறு உழைந்து அந்த அம்மையப்பன் அருளாலே ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். அருளாலே அழகான ஒரு ஆண் குழந்தை, அழகான குழந்தை, ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது அந்த தாசி என்ற பெண்ணால. காட்டிலே வச்சு பெத்திருக்கா. நடு காட்டுக்குள்ள. எல்லாம் யாரோட கிருபையால? அம்மையப்பருடைய அருளாளருடைய ஆலயத்துல. ஏன்னா கோயில் இல்லாம எதுவுமே நடக்காது. பாத்துக்கோ, அந்த ஆண்டவன் தயார் இருந்தா நமக்கு எப்படினாலும் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். நம்பிக்கையோட ஆண்டவனை வணங்குனா. நானும் வந்திருக்கேன் தாயி. என்னது? என் தாய் முப்பந்தல் எசைக்கிய நம்பி வந்திருக்கேன். தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே பாத்துக்கோ. கதைகளு ஏ அம்மா ஏ முப்பந்தல் எசைக்கி அடுத்த வருஷம் உன் கோயிலுக்கு வருவனோ வராம போவனோ தெரியல. சொல்லப்படாதியா? கேளியா? அப்படிங்க. அப்படின்னா வருவனோ வரலன்னு தெரியல. அப்படி திணறி உன் கோயிலுக்கு வந்தோம்னு சொன்னா ஒரு 4க்கு 8 வேணும் தாய். என்னது? 4 பொண்டாட்டி 8 பிள்ளை. குழி இல்ல மாக்கா. குழியில ஒண்ணு கொண்டு போற. 4 கட்ட என்னது? 4 தாரம் 8 குழந்தைங்க. அப்படி போடு. 8 பெண் குழந்தைகளா வேணும்னு சொல்லி அசைக்க மாட்டே கேட்டிருக்கேன். சரி, வாடா பாப்போம் அப்படின்னு இருக்கா. 8 பொட்ட பிள்ளை. அப்படி 4க்கு 8 கிடைச்சுன்னு சொன்னா என் மூத்த சம்சாரத்தோட அம்மைக்கு தாய் அசைக்காம வாசல்ல ஒரு முட்டை வச்சுக்க.
வந்துருவா. அவ சொன்ன மாதிரி 4 கெட்டு கிடைக்கட்டும், கண்டிப்பா மொட்டை ஒரு வருஷத்துல 4 பொண்டாட்டி 8 பிள்ளைக்கு எங்க போவ? கிடைச்சிச்சுன்னா வந்துருவேன். அது பிள்ளை இருக்காது, பிள்ளை எல்லாம் கூட்டு வரணும். கட்டி கொடுத்த பிள்ளை எல்லாம் பிள்ளை பத்தோட கட்டி. சரி சரியா, நீ கும்பிட்டு அம்மாள கும்பிட்டுட்டு போ. அண்ணனுக்கு பதிலா நீயும் கும்பிட்டுக்கோ. 4 அண்ணி வரணும்னா அப்படி ஒருவேளை கிடைச்சுன்னா 2வது சம்சாரத்தை அம்மையை குப்பை அடிக்க படுக்க போட்டு மாவளை கெடுப்போம். உனக்கு பட்ட என்னையா? நான் ஊரா அடுத்து ரெடி பண்ண வேண்டாம். அடுத்து 5வது பொண்டாட்டிக்கு ரெடி பண்ண வேண்டாம். அப்படி சொல்லு. இவனுக்கு ஒண்ணு பெத்தோ வயித்துல சக்கரை எல்லாம் கிடைச்சு. உன்னை நம்பி ஒருத்தி வாக்கப்பட மாட்டா. தாய் கேளு, இவனுக்கு ஒண்ணுக்கே வழி இல்லையா? 20 உண்டாடி கெட்டு கடை கேட்டல உனக்கு கெட்டு கூட சிரிப்பாடியா. நல்லா அடிப்பீல. சரி, ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆத்தால கும்பிட்டனா இது என்ன நல்ல விஷயம் இல்லங்க. அவன் அப்படி வச்சுக்கிட்டா நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம். வச்சுக்கையா. சரி, இடியட்டும் கிழக்க இடம் பாப்போம் பாரு. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இல்ல சந்தோஷம் தாய். ஒரு தனியா வண்டி விடுதுக்கு இடம் பார்க்கணும் கண்டிப்பா. சரி, அப்ப சிவகாமி தாசி சிவகாமி தாசி பிறந்ததொரு ஆண் குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண் குழந்தை பிறக்கும் போது திரு கண்டத்தோட பிறந்தான். கண்டத்தோடு பிறந்திருக்கிறான். நடு காட்டுக்குள்ள பிறந்ததினால திரு கண்டத்தோடு பிறந்ததினால நட்டுவன் திருக்கண்ட நட்டுவன் என்றே பெயர் கொடுக்கின்றான். பிறந்தது திருக்கண்ட நட்டுவனுக்கு 1வது வயததிலே திருக்கண்ட நட்டுவனோ நட்டுவனோ விளையாடுவானா ஆடுவானா. சிவகாமி தாசியவள் தாசியவள் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணினார சிந்தையிலே எண்ணினார சிந்தையிலே எண்ணாத எண்ணமெல்லாம் நட்டுவனுக்கு 1வது வயது இருக்கும் போது பார்த்தாள் சிவகாமி தாசி. என்னதான் ஆணுக்கு ஆண் குழந்தையா இருந்தாலும் அடேங்கப்பா, நம்ம குளத்துல எல்லாம் ஒருத்தருக்கு ஆம்பளை பிள்ளை படிச்சதுன்னா அவனை கையில பிடிக்க முடியாது. ஆம்பளை பிள்ளை வேணும்னு கோயிலா சென்று மஞ்சோறு சாப்பிட்டிருக்கா. ஆம்பளை பிள்ளை வேணும்னு கல்லா இருந்தாலும் கடவுளே நினைச்சு கும்பிடும் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு. அடேங்கப்பா, எங்க அம்மா முத பிள்ளை பொட்ட பிள்ளை பெத்தா பாத்துக்கோ தாயி. சரி, எப்போ 2009ல பெத்தா பாத்துக்கோ. 2001ல தாயி முத பிள்ளை பொம்பளை பிள்ளை பார்த்தா பாத்துக்கோ. எங்க அப்பா கரந்தாலி வளர்க்க போட்டு அதிலே குத்தி இருக்காரு. இந்த வயிறு நல்ல பொம்பளை பிள்ளை பத்துச்சு அப்படி போட்டு குத்துன்னு குத்தி இருக்காரு. ஆம்பளை பிள்ளை வேணும்னு. ஆமா, 2வது பிள்ளைக்கு எங்க அம்மா மாசமா இருக்கா பாத்துக்கோ. 2வது பிள்ளைக்கு மாசமா இருக்கும் போது எங்க ஐயா சொல்லி இருக்காரு, எப்படி நமக்கு பிள்ளையே வேண்டாம், இந்த பிள்ளையும் பொட்ட பிள்ளைய பெற்றுவேன், ஒரு டப்பா ஹார்லிக்ஸ் வாங்கி தரேன், இந்த பிள்ளைய கரைச்சிரும் சொல்லி இருக்காரு. ஹார்லிக்ஸ் குடிச்சா கலைஞ்சிருமா? ஹார்லிக்ஸ் வாங்கி தரேன், குடிச்சிட்டு கரைச்சிரு, வேற ஏதாவது பப்பாளி பழத்தை தின்னு சொல்லி இருக்காரு. ஏன்னா 2வது பிள்ளை பொட்ட பிள்ளைய பிறந்துரும் சொல்லி எங்க அப்பா அந்த பிள்ளைய பெத்தாதான் இருப்பேன், உயிரோட இருப்பேன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனா அழகான பிள்ளைய பெத்து போட்டான். லட்டு மாதிரி பெத்துருக்கா பாரு. பெத்து போட்டாவளோ நீயே அழகா வச்சுக்கிட்டியா? இல்லையா, 2வது பிள்ளை ஆம்பளை பிள்ளை அழகா பிறந்து. அடுத்து கேளு, 3வது பொட்ட பிள்ளையா இருந்தா முத்தமெல்லாம் பொண்ணா நினைச்சுக்கிட்டே இருங்க. ஐயாரு நான் தான். நீ 3வதாமா? அப்ப நீங்க என்ன ஒண்ணா கள்ளக்குட்டி சிங்கம் நினைச்சுக்கிட்டே இருங்க. முத்தமெல்லாம் பொண்ணுன்னு வீட்டு முன்னாடி நிக்க கணக்கார நிக்கான். முத்தமெல்லாம் பொண்ணா? சரி தாய், நல்லா இருக்கட்டும். காலையில அம்மா அப்பா ஜானிய கிடைச்சது முத்தத்துல போய் தங்கத்தையே கொட்ட முடியும். ஆமா, சொல்லிருக்கா மதுவ, நம்ம குளத்துலன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா தவமா தவம் இருப்பான். ஆனா சிவகாமி தாசி நினைக்கிறா, ஆனா அந்த தாசிக்கு குழந்தை தேவையா ஆம்பளை பிள்ளை? ஆண் பிள்ளை எனக்கு தேவையில்லை. நான் செய்யக்கூடிய திருநடத்தை ஆடணும்னா ஆம்பளை பிள்ளை போய் ஆட முடியுமா? ஆண்கள் ஆடுன அந்த கூட்டம் இருக்குமா? அப்போ இருக்குமா? அவன் வேலையை அவன் பார்த்துட்டு தாசிக்கு என்ன குறி? சுட்டுக்குறி. துட்டுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு அங்க வேலையே இல்ல. ஆம்பளை பிள்ளைக்கு வேலையே கிடையாது. ஆம்பளை பிள்ளை வேண்டாங்க. இப்ப நான் பாமுனத்துல இருந்து பாடணும்னா ஒரு ஆள் வந்து இருக்குமா கோயில்ல? பூஜை ஆகும்போது போவாங்கன்னுட்டு வருவாங்க எல்லாரும். சரி, சத்தியா பாடு. இப்ப அந்த பிள்ளை என்ன சேலை கட்டி இருக்கு, என்ன செயின் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்க வந்து வரலாம். ஒருவேளை இதே நாங்க பாடணும்னு சொன்னா அவன் ஒரு சட்டையும் ஒரு பனியன் தான் போட்டு அடிப்பான், அடிச்சு கட்டட்டும்னு சொல்லுவாங்க. ஆமா, பெண்களுக்கு தனமா மதிப்பு. அப்ப பார்த்தால் சிவகாமி தாசி எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இல்லை என்று சொல்லி அம்மையப்பா முத்த கண்ணீரைத்தா கண்ணீரைத்தா சோர விட்டா போல கண்ணீரைத்தா கண்ணீரைத்தா சோர விட்டா கண்ணீரைத்தா 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 அங்கமெல்லாம் சோர விட்டா கண்ணீரைத்தா
ஐயோ தெய்வங்களே, வாசல்ல ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துட்ட. ஆமா, என் தொழிலை செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை வேணும் என்று சொல்லி நானோ இதுவரை இந்நாள் வரையிலும் உங்க கோயில ஆடாத ஆட்டங்கள் கிடையாது. நான் ஆடி நான் ஆண்டு மடிந்த பிறகு உன் கோயில என் வம்சத்து பேரை சொல்லி ஆடணும்னு சொன்னா எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை வேணும் என்று சொல்லி முத்து முத்தா கண்ணீர முகமெல்லாம் வடிக்கிறார். அந்த தாசி என்ற பெண்ணாலோ பகலம் போல கண்ணீர தாசி பக்கமெல்லாம் வடிக்கிறாளே. இப்படியாக அம்மையப்பருடைய ஆலயத்தை அழுது புலம்புகிற அந்த சிவகாமி தாசி, அம்மையப்பருடைய அருளாளே அந்த சிவகாமி தாசி அவளுக்கு அன்று மாதம் குழி மறந்தா குழி மறந்தா கர்ப்பமானா கர்ப்பமானா முற்று மாதம் குழி மறந்தா குழி மறந்தா முழுகாமையம்மா இருக்காளே இருக்காளே கையம்மா குழி மறந்து குழி மறந்து குழி மறந்து குழி மறந்து ராசி 40 நாள் கர்ப்பமானா குழி மறந்து குழி மறந்து சிவகாமி தாசி சிவகாமி அம்மா அம்மையப்பருடைய அருளாளே அன்று முதல் குழி மறந்த அருங்கிலியா கர்ப்பமா இருக்கிறா. அவளுக்கு சந்தோஷத்தை கட்டியோ, ஏன்னா முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை, 2வது மாசமா இருக்கா. சோ பொட்ட பிள்ளை பிறந்தரும் ஒரு ஆனந்தத்துல இருக்கா. ஆத்துக்கு வடக்கு அள்ளிக்கிட்டு போகும். ஆமா, ஆண்டவனை நம்பினா ஒருபோதும் தீங்கு வந்து சேராது. நம்பிக்கையோட கும்பிடு, சரி உனக்கு நாளைக்கு 8 தருவா. அப்ப நங்கை அவ குழி மறந்து 40 நாள் கர்ப்பமா இருக்கிறா. 40 நாள் கர்ப்பமா இருக்கின்றா அந்த சிவகாமி தாசிக்கு தாசிக்கு 4வது மாசையிலே 4வது மாசையிலே நார்த்தங்க திங்கா நார்த்தங்க இருக்குதுங்க. ஏன்டா நார்த்தங்க போட்டு தின்னுட்டறா? ஆசமா இருக்கவளுக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். புளிப்புனா ரொம்ப பிடிக்கும் பாத்து. புளிக்கறி ஏன்னா உள்ள இருக்க குழந்தை உள்ள வாழ சுருட்டிட்டு கிடக்காம பாத்துக்கோ. சரி வேகணும் வருது பாத்துக்கோ. உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? நார்த்தங்க தின்னோம்னா கொஞ்சம் வாமிட் கம்மியாகும். உனக்கு எப்படி தெரியும்யா? எங்க மைனி மாசமா இருக்கும்போது ஏன்டா தான் டீடைல் எல்லாம் கேட்பாவ. இந்த கப்பர திருநீரு சாம்பல் கேமரா கேக்கணும்டா. எங்க அண்ணன் எங்க மைனி மாசமாவையும் என்கிட்ட விட்டுட்டு துபாய்க்கு போயிட்டான். அடுத்து எங்க மைனியை நான் தான் பாத்துக்கிட்டேன். நீ தான் பாத்துக்கிட்ட. கன்சீவா இருக்கும்போது என் குழந்தைனார சரி என் மைனிக்கு குறைய கொம்பாய் குச்சி தெரு புழுதி சீமை ஒடுந்த சுவரு இந்த கொப்பரையில இருக்க திருநாறு கொப்பரை இல்ல கப்பரை அடுத்து சாம்பல் எல்லாத்தையும் அள்ளிட்டு கொண்டு போன எங்க மைனி கேட்டா. இத கொண்டு போவியா? அதங்க மைனிக்கு கொடுத்து அழகான பிள்ளை பெத்தெடுத்தா பாத்துக்கோ. பிள்ளை பெத்திருக்காங்க. ஆமா, பிள்ளை என் ஜாடையில இருக்கு. உன் ஜாடையில? ஏன்னா தலை பிள்ளை பெரியப்பா ஜாடையாம். ஆமா. ஏ சிவகாமி தாசியம்மா 5வது மாசையிலே அரவயரு பூரணமா 6வது மாசையிலே அங்கமெல்லாம் தங்கனேரோ 7வது மாசையிலே 8வது மாசையிலே எடவட்டம்பு சூடாமா அந்த சிவகாமி தாசிக்கு 5 மாசம் ஆச்சு. அப்ப 5 மாசம் ஆச்சு பாத்து. அரவயரு பூரணம் 6வது மாசையில அங்கமெல்லாம் தங்கமா அப்ப அப்படி பப்பாளி பழமா சொல்லிக்கா. ஆமா 6ஆம் மாசையில அங்கம் எல்லாம் தங்க நேரம். 7வது மாசையில ஈஸ்வரனே தஞ்சம் என்றா. அம்மா அப்பதான் வலி வர ஆரம்பிக்கும். அம்மோ. 8 மாசையில அடிக்கும் பாரு திட்டு முட்டு. 8வது மாசையில ஒரு முக்குல போய் சாஞ்சிட்டா பாத்துக்கோ. ஆமா. ஐயோ இந்த வேதனை படுவேன் தெரிஞ்சா என் அம்மா எப்ப எனக்கு குழந்தை தரமே இருந்துக்கலாம். என் புருஷனை வெளிநாடு போக சொல்லிட்டு போனேன். ஐயோ பிள்ளை இல்லன்னா அழுவாயா? பிள்ளை இருந்தா இந்த பிள்ளைய வச்சு சமாளிக்க முடியலன்னு அழுவா. ஆமா, பிள்ளை மாசமா இருக்கல அலத்தான் செய்தா. பிள்ளை வயித்துக்குள்ள இருக்கவ வலி தாங்க முடியலன்னு அழுவா. அதாவது நரம்பு இல்லாத நாக்கு இங்கும் பேசும் அங்கும் பேசும், வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும், இருந்தாலும் பேசும் இறந்தாலும் பேசும். உனக்கு ஒருத்தி வருவல்ல, அவ என்ன சொல்லுதான்னு பாப்போம். ஏதா இவ்வளவு கொலைதானே இவனுக்கு எப்படி இந்த அனுபவம் வந்துச்சு? அதான் சொல்லுதாம்ல மைனி மாசமா இருக்கான்னு. நான் அப்பள வர சொன்னேங்க மைனிக்கு நானும் பேரணும் மத்தமனு. அப்படியா? உள்ள வந்து அனுபவம். அப்ப சிவகாமி தாசிக்கு உங்க அண்ணன் உன்னை வச்சு பார்த்துக்காம பாரு. நாமனே உன்னை பிளாகா குத்துற மாதிரி குத்திருப்பேன். அண்ணன் திவாகி பட்டையா. அப்படியா? அம்மா அம்மா 8 9 மாதமாச்சு உடையவனே தஞ்சமேன்னு நிக்கிறா. ஐயோ நீ மாசமான மாதிரியே படுதியப்பா. உண்மையிலே குழந்தை பக்கம் கூட இப்படி சத்தம் கொடுக்க மாட்டான். ஏதாவது பேர என்ன வச்சிருக்கான்? பெற சவம்.
சவம். பிறந்த பிறகு பிறக்க போறதே சவம் தானே. ஆமா, உயிரோட இருப்பாலே இருக்க மாட்டால பெற்றெடுக்கிற தாய். சரி, அந்த பிள்ளைய பெற்றெடுக்க முன்னாலும் அந்த பாடு பட வேண்டிய இருக்கு. படுதா உன்னெல்லாம் பெத்தெடுக்க முன்னாலும் உங்க அம்மா கருவாச்சி என்ன பாடுபட்டாலோ. ஐயோ மாரியம்மா, இது உலகலைக்கு அது திருச்செந்தூர் கால்நடையே நடந்தாங்க. இவ இருக்க சாம்பராணி கலருக்கு இவள திருச்செந்தூர்ல பாதயாத்திரவே பெத்தெடுத்தாலும் அம்மா. அது ஒரே பொண்ணு. அவ பேர் எப்படி இருக்கு தெரியுமா? செஞ்சில் வேளமாள் என்ற ஒரு மடத்தி என்ற முருகம்மாள். முருகன் பேர சொல்லணும்னா அங்க மினி பஸ்காரனா ஓடிடுவான். இந்த பணம் கவர்மெண்ட் பஸ்காரனே ஓடிடுவான் பாத்துக்கோ. பேர சொல்லி முடிக்க முன்னால. அப்ப சிவகாமி தாசிக்கு நீ டக்குனு குழந்தை கொடுத்தா அந்த பலகை நல்லூர் தன்னதிலே கொடை. நீ அழாத. சரி, எனக்கு தான் வலிக்க வலி தெரியும். சரி, முட்டை விடுத கோழிக்கு தானே பிட்டி வலி தெரியும். தெரிஞ்சா சரி. கொடிகிடையால் வயிறு உழைந்து கோதை அவள் தான் பிறந்தாள். சந்திர உலயம் போல பெற்றெடுத்தாள் பெண் குழந்தை. குவா குவா சத்தத்தோடே, குவா குவா சத்தத்தோடே, குழந்தை பிறந்துடையா. அப்ப குவா குவான்னு 10வது மாசத்தையில கதவை திறந்து விடுங்க, மரமே வெயிட் பண்ணுறாரு. இப்படி நிறைய உழவிட்ட மாதிரிலாம் விட கூடாது. ஆ. பெத்த பிள்ளை அழகான பொட்ட பிள்ளை கிடைச்சிருக்கு. அழகான குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா, அடேங்கப்பா. அம்மையப்பருடைய அருளாலே அழகான ஒரு பெண் குழந்தை கிடைத்த உடனே அழகான குழந்தை, பெண் குழந்தை கிடைத்த பொழுது சிவகாமி தாசிக்கு ஒரே சந்தோஷம். சிவகாமி எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி? அவளுக்கு வயலு பூரா நெல்லு, வாயு பூரா பல்லுன்ற மாதிரி பல்லு சிரிச்சுக்கிட்டே இருக்காத்தா. ஏன்னா 2வது பிள்ளை அவ குலத்துக்கு தகுந்த மாதிரி பெண் குழந்தை கிடைச்சிருக்கு. பொட்ட பாத்தீங்களா? பிள்ளை கிடை அப்ப சிவகாமி தாசி மகளுக்கு, ஆமா, அதாவது பிறந்த பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிறந்தது ஒரு பெண் குழந்தைக்கு லட்சுமி என்றே பெயர் கொடுத்தா. சரி. இங்க லட்சுமியா வந்து பிறந்திருக்கிறது என் தாய் முப்பந்தல் எசக்கி அம்மா. ஏ அம்மா முப்பந்தல் எசக்கி. இங்க 2வது பிறவில தான் இங்க லட்சுமியா பிறந்திருக்கா. பிறந்திருக்கிறாள் அல்லவா? முதல்ல எங்கன்னு சொன்னா எங்க? தெய்வலோகம் தன்னதுல 2 பெண்கள் திருநண்டனம் ஆடக்கூடிய பெண்ணா இருந்திருக்கா. சரி. ஊர்வசி ரம்ப. ஆமா, ஊர்வசி ரம்ப, தொலைத்து மீனா. இந்த 2 பெண்கள் சிறந்த நடனமா. ஓ, சிறந்த நடன சிவபெருமானுக்கு நடனம் ஆடக்கூடிய பெண்மணியா இருந்திருக்கா. சரி. அவ நடனம்னு சொன்னா ஆமையா, ஒரு போட்டின்னு சொன்னா யாரு வெச்சு யாரு தோல்வின்னு கண்டிப்பா சொல்லணும். ஆமா, கண்டிப்பா போட்டின்னு சொன்னாலே வெற்றி ஒருவருக்கு உண்டுனா தோல்வி இன்னொருவருக்கு உண்டு. ஆனா ஊர்வசியும் ரொம்பயும் ஒண்ணு போல ஆடுதா, யாரு வெச்சு யாரு தோல்வினே கண்டுபிடிக்க முடியல. அப்போ சொல்லி யாரு வெச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா விக்ரமாதித்தனை வரவழைத்து இவ சொல்லுதா, நான் தான் முத உருளைக்கிழங்க சட்டப்பு, நான் தான் ஃபர்ஸ்ட். அங்க விக்ரமாதித்தன் வந்து பாக்குறாரு. சரி. ஊர்வசியா ரம்பையான்னு பாக்கும்போது அவராலே கண்டுபிடிக்க முடியலையா. ஏன்னா 2 ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. அப்ப பார்த்தார் விக்ரமாதித்தன். என்ன சொல்லுகின்றா? அப்பா தேவேந்திரா, இது யாரு வச்சு யார் தோல்வின்னு கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நாளைக்கு காட்டுக்கு போய் ஒரு பூ பந்து எடுத்துட்டு வா. சரி. அப்படின்னு சொன்ன உடனே தேவேந்திரன் 2 பூ பந்து எடுத்துட்டு வந்தார். பூ பந்து எடுத்துட்டு வந்து ஒரு பந்துல கருந்தேள பிடிச்சு கட்டி ஒரு பந்துல பூ பந்து இருக்கு. அடேங்கப்பா, ஒரு பந்துல கருந்தேளு, இன்னொரு பந்துல வெறும் பூ பந்து. 2 பேரும் கையிலயும் பந்து கொடுத்தாச்சு. கருந்தல் இருக்குது யார் கைக்கு போகுது? கை கருங்கத்தால இருக்குது, அந்த கருவாய்க்கு போகுது. ரம்ப கையில போகுது. ரம்ப கைக்கு போகுது. பூ பந்து இருக்குது ஊர்வசி கையில போகுது. இவர் 2 பேரும் அப்படி நடனம் ஆடும் போது அந்த ஊர்வசியும் ரம்பை திருநடனம் ஆடுதல்ல. ரம்பைக்கு ஒரு ஆர்வ கோளாறு. பூ பந்த பிடிச்சு இப்படி அமுக்கிட்டா. ஒரே அமுக்கு. எப்படி இருக்கு? கருந்தேளு கையில கொட்டி அந்த இடத்துலயே மயக்கமா விழுந்துட்டா. இப்ப யாரு வெச்சு வச்சா? யாரு வெச்சு வச்சா? ஊர்வசி தான் வெச்சு. ஊர்வசி அப்படி கிடையாது. பூ பந்து அப்படி கையில வச்சுக்கிட்டு இப்படி ஆடுறாளே. ஆனா ரம்பைக்கு பொறுக்க முடியல. அப்ப பார்த்தார் அந்த விக்ரமாதித்தன் சொல்லுறாரு. என்ன சொல்லுகிறாரு? இந்த தேவலோகத்துல தோல்வி பெற்ற நீ தேவலோகத்துக்கு ஆகாது. தோல்வி பெற்ற நீ, பொறுமை இல்லாத நீ இந்த தேவலோகத்துக்கு ஆகாது. அப்ப அன்னைக்கு ரம்ப சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? நான் தேவலோகத்துக்கு ஆகாதுன்னு சொன்னா மறுபிறவி எடுக்கும் போது சிவனுக்கு நான் நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணா தான் நான் பிறக்கணும். நான் எப்படினாலும் சிவபெருமானுக்கு நடனம் ஆடக்கூடிய பெண்ணாக மட்டுமே பிறக்கணும்னு சொல்லி மறுபிறவி கேட்டிருக்கா. அங்க ரம்பையா இருந்தவ மறுபிறவி எடுக்கும் போது சிவகாமி தாசிமாவ லட்சுமியா பிறந்திருக்கா. ஆமா, மாறுகண்ணு தாசிமாவ லட்சுமியா அவதாரம் செய்து இசைக்கு தகுந்தபடி ஆடுவதால இசைக்கின்னு பெயரா. ஓ, இசை தகுந்தபாடு ஆடுவதனால இசைக்கு என்று பேரு. அந்த லட்சுமி என்ற பெண்ணாளை, பெண்கொடியானவளை கண்ட நட்டுவனையும் லட்சுமி பெண்ணாளையோ பெண்கொடியானவளையும் சிவகாமி தாசி எப்படி எப்படி வளர்த்து வருகிறாளானால் எப்படி வருகின்ற
பாலூட்டி நல்ல நீராட்டி நீராட்டி சுடனு பிள்ளைய வளர்த்து வரா பாலோட்டி அம்மா நீராடி நீராட்டி சுடனே அம்மா வளர்த்தி வரா. குளுப்பாட்டி அம்மா சேனை ஒண்ணு, சேனை ஒளி குளமா பிள்ளைய வளர்த்து வரா ஒண்ணு பாடி அம்மா சேனை ஒண்ணு. சேனை ஊட்டி நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமுமாகவே ஆமா கண்ட நட்டுவனையும் லட்சுமி பெண்ணாளையும் லட்சுமி பெண்குடி ஆனவளையும் சிவகாமி தாசி வளர்த்து வரக்கூடிய நேரம் ஆமோ ஆமையா லட்சுமி பெண்ணாளுக்கு 5வது வயதிலே அறிவு கல்வி கற்றுணர்ந்து கல்விகளை பற்றி சொன்னது 6 வயதாச்சு சரி. அப்படி பாடங்களை படித்து வருகிறார் ஓ பாடங்களை படித்து வருகிறா. 7 வயதாச்சு அவளுக்கு படிப்பு படிச்சது போதும் தாயி. ஆ. ஏன்னா படிப்பு வந்து ரொம்ப போக கூடாது பாத்துக்கோ. எதா இருந்தாலும் அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு. அப்ப நீ படிக்கலையா? அததான் தாயி எங்க அப்பா படிக்க வைக்கல. வைக்கல. கடுகளவு கல்வி இருந்துச்சுன்னு சொன்னா மலை அளவு இருக்குமா ஆகும். அப்ப யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அகம் இருக்கும். அகம் இருக்கும் பாத்துக்கோ. ஆ. அது பெண்ணா பிறந்த நீங்க படிக்கலாமா? போதும். உங்களுக்கு வந்து என்னது என்ன படிச்சிருக்கீங்க? பேட்டு பீப்பாம் பீப்பாமே போதும். பேட்டு வரட்டா போ எங்க? வீட்டுக்கு. இங்க இருங்க. அங்க பீப்பாம் போண்டாம். நூறு கைக்கு போய் அங்க அடி வெட்டி மிதி நை வெட்டி வெட்டி. நொந்து நூக்காலம் ஆகி இவன் இருக்கு வாழ்க்கை. சில எவ்வளவு வேலைகள் இருக்கு படிப்பு உனக்கு. இருக்கணும் தாயி. அளவோடு இருக்கணும். அளவோட இருக்கணும். என் மருமம்லாம் 45 டிகிரி போட்டிருக்கானோ. 45 45 டிகிரி வச்சு என்ன செய்ய? என்ன நான் செய்ய? கல்யாணமே முடிக்கல பாத்துக்கோ. இன்னும் அவன் படிச்சிருக்க காலேஜ் தான் போய் கல்யாணம் முடிக்கணும். நாங்களா படிக்கல உயிர் வாழலையா? உயிர் வாழலையா? நீங்க தான் பெரிய நாங்களாம் 8ஆப் நானும் 5ஆப் தான் தாய் படிச்சிருக்கேன். உன் அண்ணன் உன் அண்ணனோட படிப்பை கேட்டா அந்த ஊரும் பேசும் உலகமும் பேசும். ஏன்னு கேட்கணும். ஏன்? நான் எத்தனாப்பு படிக்கும் போது எத்தனை? 3ஆப்பு படிக்கும் போது எனக்கு முத்தமிழ்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் டீச்சர் உண்டு பாத்துக்கோ. தமிழ் முத்தமிழ்னு சொல்லி இங்கிலீஷ் டீச்சர். சரி. அந்த இங்கிலீஷ் டீச்சர் வந்தாங்க பாத்துக்கோ. ஆ. எல்லா பசங்களும் ஏபிசிடி சொல்ல சொன்னாங்க. ஏபிசி சொல்லுங்கடா. நான் மட்டும் டீச்சரை கிண்டல் பண்ணி ஏ பி சி டி அப்படின்னு பாத்துக்கோ. அவளுக்கு கோவம் வந்துட்டு இங்க வா செல்வின் இங்க வா மரியாதை இங்க வா இடுப்புல இருந்து இடுப்பத்துக்கு வச்சாங்க பாத்துக்கோ. இடுப்புல ஏத்திச்சாங்க. நான் 3ஆ படிக்கும்போது இப்படிலாம் இருந்தேன். இடுப்பத்துக்கு வச்சுக்கிட்டா பாத்துக்கோ. துப்புனி. ஆமா இடுப்பத்துக்கு வச்சுட்டு அவ சொன்னா பாத்துக்கோ. 1ல இருந்து 100 வரை சொல்லிட்டேன்னு சொன்னா 100 வரை இங்கிலீஷ்ல சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும். உன்னை வீட்டுக்கு விடுவேன். 5 மணி வரைக்கும் கோச்சிங்டா பாத்துக்கோ. கோச்சிங் 3ஆப்பு படிக்கும் போது 3ஆப்ல உனக்கு கோச்சிங் வச்சாங்க. நான் இடுப்புல உட்கார்ந்து மேல இப்படி கையை போட்டுக்கிட்டு அவன் சொன்னா பாத்துக்கோ. பாவியமா இருக்காது. 1ல இருந்து இங்கிலீஷ்ல 100 வரை சொல்லணும். சொல்லு. அதனால எதுனாலும் சொல்லும்போது வாங்குள்ளதுன்னு சொல்ல சொன்னவ. வாங்குள்ளது 1 வாங்குள்ளது 2 வாங்குள்ளது 3ன்னு. சரி. நான் விறுவிறுன்னு 19 வரை சொன்னேன் பாத்துக்கோ. சொல்லிட்டியா? லாஸ்ட் இந்த 20க்கு 1 இங்கிலீஷ்ல சொன்னாங்க பாரு. 20. அதுல எனக்கு டோனா வராது பாத்துக்கோ. கொஞ்சம் திக்கு வாய். என்ன சொன்ன? உங்க குலது டோனாவை எடுத்துட்டு கூனா போட்டுட்டேன். போ. அன்னைக்கு போனதான் பள்ளிக்கணும். டோனாவை எடுத்துட்டு கூனா எல்லாரும் யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுத்தான் சிரிப்பாங்க. அப்படி அது வரையா சரியா போச்சு போ. அப்ப இப்பமா வருதா உனக்கு? இப்பவும் வராதியா? இப்போ அந்த நீங்க சொன்னீங்க நொண்டி அது சொல்ல தெரியாது. நொண்டி சொல்ல சொன்னா கூனா போட்டுருவேன். கூனாதான் கூனா போட்டா நல்லா இருப்ப சொல்ல வேண்டாம். அன்னைக்கு போனதான் பள்ளிக்கணும். இந்நாள் வரையும் பள்ளிக்கணும் போல பாத்து. அடிச்சு பத்தியாச்சு. அவன் இப்ப மலைக்கு கூட ஒதுங்க மாட்டானே. ஒதுங்க கூடாதுல்ல. எங்க டீச்சர் இடுப்புல உட்கார்ந்திருந்தானா அறிவு வளர்ந்துரும். டீச்சர் விட்டு இடுப்புல உட்கார்ந்திருந்தானா தொடக்கிட்ட பிடிச்சு ஒரு திருவிட்டா பாவத்தி. அவளை இப்பவும் கண்டோம்னு நினைச்சுக்கோ. 6க்கு 3க்கு உள்ள கோயில் கட்டி கும்பிடுவேன். யாரு உங்க டீச்சருக்கு? நான் தானே கங்காம இருக்கேன். சரி. போற ஊர்ல என்னைக்காவது சிக்கன் அவங்க. அதான் சரி. அப்ப சிவகாமி தாசி மகாலட்சுமிக்கு லட்சுமி பெண்ணவள் 7 வயதாச்சு. என்சுவடி படித்து என்னப்பா நீட்டிட்டா பாரு 85 வயசு கிளவி மாதிரி. அப்படிதான் சரி. 8 வயதாச்சு. ஏட்டு பாடம் எழுதுகிறார். ஏட்டு பாடம் எழுதுகின்றார். 9 வயதாச்சு. ஓலை எழுதுகிறார். எழுதுகிற சிவகாமி. 10 வயதாச்சு. ஆமம்மா. என்ன செய்கிறார்? பலகளையும் படித்து வருகிறார். ஆமோ. அப்படி பலகளையும் படித்து வரக்கூடிய நேரம் அம்மா செய்யற தொழில பிள்ளைக்கும் கச்சு கொடுக்கிறா. ஆமா கண்டிப்பா. ஏன்னா சொந்த தொழில விட்டோம்னு சொன்னா சோத்துக்கு பஞ்சம் வந்துரும். அம்மா என்ன தொழில் பண்ணுகிறா? அம்மாலோ டான்ஸ் ஆடுறாங்க. திரு நடனம் ஆடக்கூடிய தொழில லட்சுமிக்கும் கச்சு கொடுத்து அப்படி பழக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கும்போது தாசி மகாலட்சுமியா லட்சுமியா 16 வயதில வயதானிலே பருவமங்க தானடைந்த தானடைந்தா நிறைந்திருக்கா 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 புஷ்பவதி ஆளானா ஆளானா புஷ்பவதி ஆளானா ஆளானா ஏ
16 வயதிலே பருவமங்கை தான் அடைந்தாள். மங்கை தான் அடைந்தா. ஆளாய் இருக்கையா, பூத்து நிறைந்தா புஷ்பவதி ஆளாகி இருக்கா. ரோசா பூ பூத்ததை போல் ராசாத்தி பூத்து இருக்கா. அவ ஏற்கனவே கொல்ல அழகு பாத்துக்கோ. பிறக்கும் போதே அழகா இருந்தவ. அவ பிறக்கும் போதே அந்த லட்சுமி பெண்ணானவள் அந்த ஊரிலே அழகு, உலகத்திலே அழகு, பெண்ணுக்கான பெண் அழகி. ஒரு பெண்களுக்கு அழகு எப்ப கூடும்னு சொன்னா அவ 16 வயது ஆளாய் இருக்கும் போது அழகு கூடுமா. ஓ 16 வயதுல பூத்து நிறைந்திருக்கும் போது அழகு கூடும் பாத்துக்கோ. சின்ன பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சின்ன பிள்ளைல அம்மா மூக்கு அப்பாட்ட போ. அப்பா இல்ல அம்மா குளிக்க நான் உரிஞ்சிருவேன். உரி சீ. அம்மா புளிக்கு குளிக்கட்டும். அப்படி இருப்பா பாத்துக்கோ. ஆமா. ஆனா 16 வயசு வந்துட்டா அவளை கையில பிடிக்க முடியுங்க. ஏய், ஏய் ஏய், அந்த பையன் நம்மள பார்க்காம பாருடி. பாரு. ஏய். அவனை பாருடி, நல்லா இருக்கா, நல்லா இல்லடி. அந்த 16 வயசுல கையில பிடிக்க முடியாது பாதத்தி. அப்படித்தான் வருவா. வேற சும்மா இருப்பா. ஆ. நாம விதை ஒண்ணு போட்டா ஜுரம் ஒண்ணா முளைக்கும். தாய போல பிள்ளை நூலை போல சேலை. அப்ப 16 வயதிலே அந்த தாசிமா லட்சுமி இருக்கும் அழக போல இந்த உலகத்துல யாரும் இல்ல. அவ உதட கேட்டியோ எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. கோவப்பழம் போல இருக்கியா. அடுத்து அடுத்து கண்ணை பாத்தியோ? அவன் மூக்கு இருக்கே, மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்குமா. அப்படி இப்படி சொரட்டி மாதிரியா இருக்கு. அப்படி இல்ல, அழகு. அழகு அப்படி இருக்கு சொல்லுவாங்க. அவ கண்ணு எப்படி இருக்கு தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணு மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்ல, கோழி குண்டு கண்ணு அப்படி இருக்கு. மீன் கண்ணு போல. சரி, மீன் போல. அவ இடுப்பு இருக்க, இடுப்பு ஆக்சுவலி அதெல்லாம் யாயா பாக்க கேளுத்தா. அவ இடுப்பு ஆக்சுவலி இடுப்பே கிடையாது. மேசையம்மா இடுப்பு. சிற்றுடுக்கு கடந்தது போல அவள் சேலை கட்டும் இடையில இரு ஒண்ணு வச்சுக்கிட்டதே எங்க மாமா அடிக்காரே உடுக்கு இந்த மாதிரி இருக்கு. அவ இடுப்பு இப்படித்தான் இருக்குமா? நீங்க சொல்ல பார்த்தா கிட்டத்தட்ட என் மவளை சொல்ற மாதிரியே எனக்கு. உங்க மாமா பிஞ்ச வாழைப்பட்டி மாதிரி சலிஞ்சு புடிஞ்சு போயிருக்கா. அப்ப தாய் அழகு இல்லையா? அப்போ அவ கருவாய் அழகு. சரி, இன்னும் எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறாளானா? என்ன அழகோடு மாறுப்பா? என்ன அழகோடு இருக்கிறா? வாழை பூசையலில் ஒரு பாகம் நல்ல முடியா மாதிரி இருக்கு. அவ கண்ணு இருக்கே, கண்ணம் ஆக்சுவலி அது கண்ணமே இல்ல. எப்படியா இருக்கு? அப்படி இருக்கு தாய். ஆப்பிள் மாதிரி இருக்கு பாத்துக்கோ. அடேங்கப்பா, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு பாத்துக்கோ. அவளோட கூந்தல் இருக்குதே, கூந்தல் வாழைப்பூ சைல வளர்ந்திருக்கு. ஒரு பாகம் நீ ஊது. வாழைப்பூ சைஸ்ல வாங்கி ஒரு பாக தலைமுடி. உங்க மைண்டிங் பெரடி எட்ட மண்டைக்கு. அவ பெரடியை விட்டு எட்டாம இருக்க 4 முழம் மல்லிகைப்பூ கேக்க. 3 முழம் அதுக்கிட்ட வந்துருதா? கேக்க பாத்துக்கோ. ஆனா என் தாயி லட்சுமிக்கு ஏப்ப எலிவாள் மாதிரி வச்சிட்டு எலிவாள் வச்சு இப்படி வச்சிட்டு அவ வர என்ன தான சொல்லுதாரு? உங்களுக்கு சொல்ல முடியுமாத்தா? உங்களுக்கு இருக்கு. எனக்கு ஆத்தா கொடுத்திருக்காது அவ்வளவு. அந்த காலத்துல சொல்லிருக்கான் பாத்துக்கோ. எப்படி சொல்லிருக்கான்? 1 முழம் முடி வச்சிருக்கவா? அவ மூதேவி. முட்டு வர முடி வச்சிருந்தானா அவதான் சீதேவின்னு சொல்லிருக்கான். சீதேவி இது அப்படியே மாத்திட்டான் பாத்துக்கோ. இப்போ முட்டு வர முடி வச்சிருக்கா அவ மூதேவி. பாப் கட்டிங் வெட்டிருக்கவா? பாப் கட்டிங் வெட்டிட்டு வரா பாத்துக்கா, அவதான் சீதேவி. நீ உன் பொண்டாட்டிக்கு வெட்டி விடு. மாராசா இப்படி ஒரு சுருட்டு. வாடா போ உன் பைக்ல ஏறட்டா. போடா அப்படியே அத கட்டிக்கி விட்டுறோம். அந்த பைக்ல ஒருத்தர் உட்காரவும் முடிய வேண்டிக்கு. மேல ஏறி வந்துட்டு போட்டோம். அவன் கீழ இருக்கான், அவன் மேல இருக்கான். அந்த அம்மா மேல இருக்கு. யார லவ் பண்ணதானே தெரியாது. சரி, R15 லவர், KTM லவர். நானும் இன்ஸ்டால போய் பேரை கண்டுபிடிச்ச இடத்துல பேரு வந்து அவ அப்ப தனலட்சுமி வச்சிருக்கான் பாத்துக்கோ. நானும் ஒருவேளை தனலட்சுமி போய் இன்ஸ்டால அடிச்சு பார்க்க, பேஸ்புக்ல அடிச்சு பார்க்க வர மாட்டிக்கா. அங்க என்ன வச்சிருக்கான்? R15 லவர், KTM லவர், டியூக் லவர். புருஷனை லவ் பண்ணதால பைக்க லவ் பண்ணதாலும் தெரியாது. பைக்க தான் லவ் பண்ணுதா? ஏன்ட கேளு வரத நான் சொல்லுவேன் கரெக்ட்டா. சரி தேடி பாத்துர்க்கப்போ. தேடி பார்க்காம சொல்லுங்க. மொளகாய் இந்த கழுதை எல்லாம் அடி ஒடி தான் வந்திருக்கு. அச்சில சிக்கன எறும்பு போல பட்டு வந்திருக்கீங்க. அப்ப லட்சுமி பெண்ணானவள் அழகோடு இருக்கும் பொழுது, ஆமம்மா, ஆளாய் இருந்தான்னு சொன்னா சடங்கு சாம்பிரதாயம் எல்லாத்தையும் செய்யும் பொழுது எல்லாத்தையும் முடிச்சு 18 பெட்டியும் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. பழகிநல்லூர்ல ஒரு ஊர் மக்கள். பழகிநல்லூரே அலைகடல்னு திரண்டு வந்திருக்கு. ஊர் மக்களுக்கெல்லாம் அறிக்கை இடுகிறார். சரி, அப்பா நாட்டு மக்களே, அப்பா ஊர் மக்களே, பொது மக்களே, ஜனங்களே, கர்மகர்த்தா, நாட்டாம, பொருளாளர், செயலாளரே, நம்ம முதல்ல நாட்டாமேட்ட சொல்லணும். என் மாவா லட்சுமிக்கு சரி திருநடனம் ஆட சொல்லி கொடுத்திருக்கேன். சரி,
இன்னைக்கு இரவு காலையில சடங்கு முடிந்தது. சரி. மாலை பொழுது சரி. அம்மையப்பருடைய ஆலயத்துல திருநடனம் ஆடுவதற்கு அரங்கேற்றம் வச்சிருக்கேன். ஏம்மா ஏ தாசி, என்ன இதுவரையும் நாள் வரையும் நீ அழகா ஆடுன. நீ உன் மகளை கண்டு வந்து விட பாருங்க, உன் மகள் நல்லா ஆடுவாளா? ஒருத்தங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? தாசியா அப்படி ஆடுனான்னா அவ மக இருக்கும் அழகுக்கு அவ எப்படி ஆடுவாளோ இருந்தாலும் இருக்கும். பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க தெரியுமா? நம்ம நைட் வர்றதுக்குள்ள இடம் காலியா போயிரும். முதல்ல வந்து இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க. அட பாரு, முதல் நாள் இரவே வந்து பாய போட்டு விரிச்சிட்டு போயிருக்காங்க. இடம் இல்ல, காலையில அங்க சடங்கு வந்திருக்காங்கல்ல, அப்படி இடம் பிடிச்சு வச்சிருக்காங்க. சரி. அப்படியாக இருக்கும் பொழுது இருக்கும்போது தாசி மகா லட்சுமிக்கு அந்த லட்சுமி பெண்ணவளும் அரங்கேற்றம் செய்ய வேணுமே என்று சொல்லி அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒட்டிட்டு மையெழுதி மையெழுதி உருவமெல்லாம் மைதீட்டி மைதீட்டி அம்மங்கீது என்னை தேடு எண்ணெய் தேட்டு தலவாரி சடைகள் வெண்ணி சடைகள் வெண்ணி அரங்கேற்றம் செய்ய வென்று செய்ய வென்று செய்ய வென்று அழைத்து வார சிவகாமி சிவகாமி அழைத்து வார சிவகாமி சிவகாமி அரங்கேற்றம் செய்ய வென்று செய்ய வென்று செய்ய வென்று அழைத்து வார சிவகாமி சிவகாமி அரங்கே வேலை நல்ல வேலை ஐயா, வேலை நல்ல விளையாடும் நேரம் விளையாடும் நேரம் சமாதி சாமம் போல சமாதி சாமம் போல சதி சாம நேரத்திலே சதி சாம வேளையிலே அந்தி வாராளே 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 பந்தல் எசகியம்மா முப்பாந்தல் எசகியம்மா நாளான நாளையிலே நாளான நாளையிலே நல்ல வெள்ளி கிழமையிலே வெள்ளி கிழமையிலே கூப்பிட்டு தாளைக்கிறேனே தாளைக்கிறேனே கோயிலுக்கு கேட்காம கேட்காம பழிக்கு பழி வாங்க வந்த பழிக்கு பழி வாங்க பழகினையோ நீலியம்மா செட்டியன பழி வாங்க செட்டியன பழி வாங்க செங்காட்டி நீலியாக செங்காட்டி நீலியம்மா செட்டியன பழி மறித்த செட்டியன பழி வாங்க பந்தல் எசகியம்மா பந்தல் எசகியம்மா பிள்ளைய பிடிப்பாளே பிள்ளைய பிடிப்பாளே குழந்தையாக வைப்பாளே குழந்தையாக வைப்பாளே பள்ளி கொப்பை நான் முறித்தேன் பள்ளி கொப்பை நான் முறித்தேன் பிள்ளையாக வைப்பாளே பிள்ளையாக வைப்பவளே வீரப்பெல்லாம் விரிசலையா வீரப்பெல்லாம் விரிசலையா விட்டாடும் தரமுடியா விட்டாடும் தரமுடியா அண்ணாசர பரமதியா அண்ணாசர பரமதே குடியிருக்கோ தெய்வமம்மா குடியிருக்கோ தெய்வமா பந்தல் எசகியம்மா பள்ளி
பொய்யாதே